அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இப்பொழுது நாம் கண்டிஷ்டின் மகிமையை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதில் முதலில் செப்பு காசு மகிமை, அதாவது செப்பு காசு கண்டிஷ்டை நீக்கிறது. அது எப்படி என்பதை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள உள்ளோம். குழந்தைகளின் உடல் மெலிந்து கொண்டே இருந்தாலும் அல்லது பயத்தில் அவ்வப்பொழுது அழுது கொண்டே இருந்தாலும் செப்பு காசை கையில் கட்டினால் துஷ்ட சக்திகளும் பொறாமைக்காரர்களின் கண்டிஷ்டியும் அண்டாது. செங்கலின் மகிமை, குழந்தைகள் அடிக்கடி கீழே விழுந்து கொண்டே இருந்தால் செங்கலால் திருஷ்டி சுத்தி பிறகு அந்த திருஷ்டியை கழித்த செங்கலை போட்டு உடைத்து அந்த மண்ணை பூமி தாயை மனதில் நினைத்து கொண்டு செங்கல் மண்ணை குழந்தையின் நெற்றியில் வைத்தால் அந்த குழந்தைக்கு திருஷ்டியால் உண்டாகும் பாதிப்புகள் குறையும். சில பெண்களின் முகத்தை பார்த்து யாராவது இவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் என்று கூறினாலே அது கண்டிஷ்டியாக மாறும். முகத்திற்குத்தான் அதிக கண்ணடிப்படும். அதனாலேயே சிலருக்கு முகப்பரு, கரும்புள்ளி போன்றவை அதிகமாக முகத்தில் உருவாகும். அதற்கு பல கிரீமை முகத்தில் தடவியும் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டாலும் நீங்கவில்லை என்றால் அதற்கு எளிய வழி வேப்ப மரத்திற்கு மஞ்சள் குங்குமத்தை செவ்வாய் வெள்ளி தோறும் வைத்து பூஜித்தால் அவர்களுக்குள் இருக்கும் கண்டிஷ்டியை அந்த வேப்பமரம் போக்கும். ஏனென்றால் வேப்பமரம் முத்துமாரி அம்மனாகவும் ரேணுகா தேவியாகவும் போற்றப்படுகிறது. அத்துடன் உங்கள் கண்களுக்கு தினமும் மை வைத்து வந்தால் கண்டிஷ்டி அண்டாது. எந்த தோஷத்தையும் போக்கும் எளிய பரிகாரம் ஒன்று இருக்கிறது. அது என்ன என்றால் பச்சரிசி, தேங்காய் துருவல், வாழைப்பழம் இந்த மூன்றையும் ஒன்றாக சேர்த்து பிசைத்து புற்றுப்போல் செய்து புற்றின் முன்பாகவோ வைத்து வாழைப்பழத்தால் செய்த புற்றுக்கு சந்தனம், மஞ்சள், குங்குமம் பொட்டு வைத்து வணங்கினால் கிரக தோஷங்கள், கண்டிஷ்டியால் தடைப்படும் காரியங்கள் எல்லாம் தடையில்லாமல் நடக்கும். தோஷங்கள் அனைத்தும் விலகி நன்மைகள் தேடி வரும். ஆன்மீக கட்டுரைகள், ஜோதிடம், வாஸ்து கட்டுரைகளை படிக்க பக்தி பிளானட் பாருங்கள். உங்களிடம் இருந்து விடை பெறுவது நிரஞ்சனா. நன்றி, வணக்கம்.